ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசானில் வாட் இஸ் ப்ளீட் அண்ட் நோ ப்ளீட் இன் அமேசான் கேடிபி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அமேசானில் புக் அப்லோட் பண்ணும்போது உங்கள் புக் ப்ளீடா நோ ப்ளீடா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அமேசானில் நோ ப்ளீட் அப்படின்ற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது புக் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது. நோ ப்ளீட் அப்படின்னா அமேசானே டிஃபால்ட்டாக ஒரு மார்ஜின் செட் பண்ணியிருக்கோம். அந்த மார்ஜின்குள்ளேயே உங்களோட கண்டென்ட் வரணும். அப்படி கண்டென்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் புக்குக்கு நோ ப்ளீட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ப்ளீட் அப்படின்னா அமேசான் மார்ஜின் செட் பண்ணியிருந்தாலும் அந்த மார்ஜினை தாண்டியும் என்னோடய கண்டென்ட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் உங்களோட புக்குக்கு ப்ளீட் அப்படின்னு செட் பண்ணிக்கணும். இந்த அமேசான் செட் பண்ணுற மார்ஜின் கஸ்டமருக்கு தெரியாது. அது அமேசானுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பிரிண்ட் பண்ணும்போது அமேசானுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அமேசானாக ஒரு மார்ஜின் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மார்ஜினுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் நம்ம கண்டென்ட்டை ப்ளீடா நோ ப்ளீடா அப்படின்னு செட்டப் பண்ணணும். பார்த்திங்கன்னா நோ ப்ளீட் புக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லைன்டு ஜர்னல், நோட் புக், இந்த மாதிரி நோட் புக்ஸ்க்கு எல்லாமே நம்ம நோ ப்ளீடு தான் செட்டப் பண்ணுவோம். ஏன்னா இது எந்த ஒரு இமேஜஸோ ஒரு டெக்ஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. பிளாங்க் லைன்டு பேஜ் தான். இதுக்கு நம்ம நோ ப்ளீடு செட்டப் பண்ணணும். நோ ப்ளீடு தான் நம்ம செட் பண்ணியிருப்போம், செட் பண்ணணும். அடுத்து ப்ளீட் புக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கலரிங் புக்ஸு, வேர்ட் சர்ச் புக்ஸு, ஹை கண்டென்ட் புக்ஸ் எல்லாமே ப்ளீடுன்னு தான் நம்ம கொடுக்கணும். ப்ளீட் அப்படின்னா அமேசான் செட் பண்ணுற அந்த மார்ஜினை தாண்டியும் வெளியே வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்னோடய புக்ஸுக்கு அப்படின்னு மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணியிருக்கணும். உங்களோட புக்கு கண்டென்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஹை கண்டென்ட் புக் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு கலரிங் புக் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட புக் செட்டிங்ஸ் சப்போஸ் உங்கள் புக்கோட ட்ரிம் சைஸ் 8.5x11 இது நார்மல். ஆனால் நீங்கள் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 0.125 இன்ச்சஸ் உங்களோட புக்ஸில் ஆட் பண்ணணும். ஏன் இந்த 0.125 அப்படின்னா அமேசான் உங்களோட புக்கோட 4 பக்கத்தையுமே கட் பண்ணும். லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம் அப்படின்னு ஒரு 4 சைடு அமேசான் கடைசியாக கட் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் எப்போவுமே உங்களோட வித்து ஹைட்டோட ஒரு 0.125 ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அமேசான் கட் பண்ணும்போது உங்களோட புக்ஸ் எந்த இதுலேயும் பிரிண்ட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் நீங்கள் உங்களோட புக்கு ப்ளீட் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு நீங்கள் வித்து ஹைட் நார்மலாக 8.5x11 அப்படின்னு மட்டும் நீங்கள் செட் பண்ணி புக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியரில் பிரச்சனை இருக்கும். அமேசான் உங்கள் புக்கை அப்லோட் பண்ணும்போதுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்கள் புக் சைஸ் 8.5x11னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளீடு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட புக் இன்டீரியரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் புக்கையே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அமேசான் எப்போவுமே நீங்கள் ப்ளீட் அப்படின்னு செட் பண்ணியிருந்தீங்கன்னா 0.125 ஒரு 4 பக்கமும் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிட்டு தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க புக்கை. சப்போஸ் நீங்கள் தப்பான மார்ஜின் கொடுத்துனீங்கன்னா அமேசான் உங்களுக்கு குவாலிட்டி இஷ்யூஸ் வரும். சப்போஸ் அதையும் மீறி உங்கள் புக்கு அப்லோட் ஆச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு போய் சேரும்போது அது ஒரு புவர் குவாலிட்டி புக்காக தான் போய் சேரும். ஸோ அந்த ப்ளீட் நோ ப்ளீட் செட்டிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் உங்கள் புக்கு ப்ளீடில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வித்து ஹைட் ஆட் பண்ணிக்கோங்க. 0.125 ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாட்ஜிபிட்டியை கூட நீங்கள் கேட்டுக்கலாம். எனக்கு நான் ப்ளீட் செட் பண்ணணும், என்னோட ட்ரிம் சைஸ் 8.5x11, நான் எந்த மாதிரி எவ்வளோ இன்ச் நான் 4 சைடு ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சாட்ஜிபிட்டியை கேட்டிங்கனாலே அது உங்களுக்கு எல்லா இதுலேயும் ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.